ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு இன்ஸ்டன்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த சாதம் ரெடி பண்ணிடலாங்க. அதிக பொருள் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சாதத்துக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5-6 மிளகு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு துண்டு அன்னாச்சிப்பூ. இப்போ நம்ம இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உரப்புக்காக ஒரு வத்தல், கலருக்காக 2-3 காஷ்மீர் வத்தலும். இப்போ இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது இப்போ ஆறவும் நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை நம்ம நைஸ் பவுட்ரு அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ இந்த பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் சாதத்துக்கெலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறது. இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஒரு கண்ணாடி பத அளவுக்கு போதுங்க. இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம 2 பழுத்து தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடுசாக. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். நமக்கு சைட்லலாம் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன். நான் சாதாரண ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி ஒன்றுமே எடுக்கலை. இப்போ இது கூட அந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற அந்த பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நான் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. நமக்கு எல்லாமே குக் ஆனால் தான், அதனால் ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு லேசாக சூடாகி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாங்க. அடுப்பை அமர்த்துறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்கிறதான், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியில் நெய் சேர்க்குறது சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நெய்யோட வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டன்ட் டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸு தான். எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.